நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ அஞ்சலிய பத்தின ரகசியத்த அவரே கண்டுபிடிச்சு நேரா வந்து போய்னா இலக்கியாவையும் வெளியே கூட்டிட்டு வந்து கடைசியில என்ன மன்னிச்சிருங்கண்ணா நான் வந்து போய்னா மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். அண்ணி அண்ணி வந்து போய்னா அன்னைக்கு மயக்க மருந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலியோட வயித்துல இருக்க குழந்தைய கலைக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த அளவுக்கு வந்து போய்னா கோவப்பட்டு பேசிட்டேன். ஆனா என்னோட மனசுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அஞ்சலி எப்போ வந்து போய்னா கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதோ அப்பவே வந்து போய்னா நான் மனசு உடைஞ்சு போயிட்டேன். ஒரு பக்கம் எனக்கு அந்த குழந்தைங்க, அதாவது இவ ரெட்ட குழந்தைங்கன்னு சொல்லிட்டு வந்து பொய் சொல்லி ஏமாத்திருக்காளே அப்படின்ற வருத்தம் ஒரு பக்கம். அதே மாதிரி வந்து இப்ப நமக்கு வந்து ரெட்ட குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்துல இத்தனை விஷயத்திலயும் நான் மறந்திருந்து, அது மட்டும் இல்லாம இந்த அஞ்சலிய நல்லவன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு இலக்கிய அண்ணிய வந்து இப்ப நான் ஜெயிலுக்கு அனுப்புனேனே, நான் ஒரு முட்டாள்னு அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கார்த்திக் இருந்துட்டு அவங்க அண்ணன கட்டி பிடிச்சு கதறி அழுதுட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அண்ணி அப்படின்றமா வந்து சொல்லி மன்னிப்பும் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்ததா இந்த அஞ்சலிக்கு என்னடா சம்பவம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு அஞ்சலி மேல கேஸ் போட்டாச்சு. அதாவது நம்ம கார்த்திக்கு, அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா பதறிட்டு இருக்கா. இந்த மாரி தான் கேஸ் வந்து போட்டுருக்காங்க என் மேல கார்த்திக் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி, "அஞ்சலி நீ எதுக்காக கவலைப்படுற? நம்ம குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட வயித்துல சேஃபா ரெட்ட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு மேல என்ன பிரச்சனை வரப்போகுது? அங்க போய் செக் பண்ணாலும் வயித்துல குழந்தை இருக்கிறது தெரிஞ்சுச்சுன்னா, அந்த குழந்தைய கொல்ல பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இலக்கிய அண்ணிய ஜெயிலுக்கு தானே அனுப்ப போறாங்க. அப்புறம் ஏன் இவ்வளோ கதறிக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலி இருந்துட்டு, "ஆமால்ல, நானும் வந்து பார்த்தீங்கன்னா, அத மறந்துட்டேன் கார்த்திக். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுர்றேன். சரி ஓகே. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு டவுட் வரல. இந்த அஞ்சலிக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதே சமயம் அடுத்ததா ஏதாச்சும் ஒரு ட்ராமாவ அவ போட்டு தான் ஆவணும். ஏன்னா வேற வழியே கிடையாது. அந்த மாரி ட்ராமாவ போடலன்னா, இவ வசமா மாட்டிக்குவான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். அப்படி என்னதான் ட்ராமா போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கருவ வந்து கலைஞ்சதா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராமாவா போடுறா. ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நம்மள செக் பண்ண மாட்டாங்க. செக் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா, கரு கலஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பொய் சொல்லிடலாம். அப்படி இப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, ஒரு டாக்டர வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்றாங்க. அதாவது அதே மாலினி டாக்டர. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கு டவுட் எந்த இடத்துல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி இருந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட தனியா ரகசியமா பேசிட்டு இருக்க லைட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட காதுல விழுந்துடுது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, விஷயம் எல்லாமே புரியிறது மட்டும் இல்லாம, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்றாங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சு, நேரா வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய தரன்னு இழுத்துட்டு வராங்க. அதாவது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க பிளான் பண்ணியிருக்க டைம்லயே அஞ்சலிய கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம கௌதம் முன்னாடியே நிக்க வைக்கிறாங்க. அதாவது அ என்னன்னு சொல்லிட்டு ஒழுங்கா உண்மைய சொல்லிடு. உன் வயித்துல குழந்தை இருக்கா? அப்படின்ற மாரி அஞ்சலிய அடிச்சு விசாரிக்கும்போது தான் அஞ்சலி வந்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அதே சமயம் நம்ம இலக்கியாவையும் வந்து பார்த்தீங்கன்னா, காப்பாத்தி வெளிய கூட்டிட்டு வந்து நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் ஒப்படைச்சுர்றாங்க. என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கேடு கெட்டவள வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தப்புலாம் நடக்காது. இப்ப சொல்லுங்க, இவள என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ண சொன்னாலும் சரி. இவ இனிமே எனக்கு தேவையே கிடையாது. இந்த மாரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, கேவலமா இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, விவாகரத்துக்கு பண்றதுக்கு நம்ம கார்த்திக் ரெடியா இருந்துட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கார்த்திக்கு கூடிய சீக்கிரத்தில விஷயம் எல்லாமே தெரிஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.